கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுகவை ஒருங்கிணைப்பார்னு எதிர்பார்க்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. விஜய் அவர்கள் வாழ்த்தி வரவேற்றிருக்காங்க. மீண்டும் 1977 அந்த எம்ஜிஆர் ஆட்சி திரும்புன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் கூட எழுந்துகிறது. அதை வச்சுனா கூட அதை உறுதிப்படுத்தி பேசியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் விரல் விட்டு எண்ணி மதிக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவர் தான் செங்கோட்டையன். பெரிய சித்தாந்தவாதியா செங்கோட்டையனா அது கிடையாது. அண்ணாவுடைய கொள்கைகளை படித்து இந்த இயக்கத்துக்கு வந்தவரா கிடையாது. பெரியாருடைய சிந்தனைகளை அறிந்தவரா கிடையாது. பெரிய புரட்சியை ஏற்படுத்தினவரா கிடையாது. ஆவேசமான பேச்சாளரா இல்லை. அவ எதுக்கு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு கேட்குறீங்களா? கொண்ட கொள்கையில், அதாவது ஏற்றுக்கொண்ட தலைவர்களில் அம்மாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், அவங்ககிட்ட விசுவாசமாக இருந்தார். தொண்டர்களிடம் எளிமையாக பழகக்கூடிய தலைவர், அதிர்ந்து பேசாதவர், ஒரே இயக்கத்தில் வாழ்வோ தாழ்வோ 53 ஆண்டுகள் பணியாற்றியவர். இந்த பெருமை தான் அவருக்கு உண்டு. இப்போ அந்த பெருமைக்கு இழுக்கு வந்துருச்சு. அதாவது பெரிய பெருமையை 53 ஆண்டு காலம் அவர் சேர்த்து வச்சிருந்த பெருமையை மிக மிக எத்தனை மிகவும் போட்டுக்கலாம், அவ்வளவு இழிவா போயிட்டார். அவர் என்றைக்கு டெல்லி ஏகாதிபத்தியம் அழைத்து மாமி நிர்மலா சீதாராமனை சந்தித்தாரோ அன்றைக்கே அவர் துரோக படலத்தை ஆரம்பித்து விட்டார் என்பதுதான் கணக்கு. அவர் வெளியேறும் போது ஒரு காரணம் சொல்கிறார். தொண்டர்களால் அந்த காரணம் வரவேற்கப்பட்டது. பிரிந்தவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த கோரிக்கையை நான் உட்பட 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடியில் முன்வைத்தோம். அவர் கேட்கல. அதே போன்று அங்கே ஒரு விழாவுக்கு எடப்பாடி வரும்போது அந்த விழாவில் அம்மாவுடைய படமும் எம்ஜிஆர் படமும் இல்லை. அந்த விழாவுக்கு போகலாமா? இப்படி ஒரு தொண்டர்கள் மத்தியில் ஒரு மனதில் நிற்கக்கூடிய கேள்விகளை இன்றைக்கு அதிமுக அடிமட்ட தொண்டர்கள்ட்ட இருக்கக்கூடிய அடிப்படையான கேள்வியை அவர் எழுப்பி வெளியே வந்தார். வந்தவர் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து நேர பனையூருக்கு போயிருக்கலாம். நேர கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து டெல்லிக்கு போய் டெல்லியில் அமித்ஷா கிட்ட வழி கேட்டு அவர் வழிகாட்டி பனையூருக்கு வழிகாட்டுறாரு. நிர்மலா சீதாராமன் ஆட்சி வழங்கி பனையூருக்கு அவங்களும் இப்படிதான் ரூட்டுன்னு அவங்க ரூட்டு கொடுத்து, ஏன்னா ஏற்கனவே பனையூரை தயார் பண்ணது டெல்லி. ஓகே, நாக்பூர் RSS சங் பரிவார் கூட்டத்துடைய தயாரிப்பு தான் மேட் இன் இந்தியான்றோம்ல, மேட் இன் RSS, மேட் இன் பிஜேபி தான் அனில் குஞ்சி விஜய். மேட் இன் சங் பரிவார் கூட்டத்தினுடைய ஒரு தயாரிப்பு தான் நம்முடைய தானா கூனா. அவருக்கு பட்டம் வழங்கியிருக்கேன் தானா கூனா. தற்கூரின்னு வைராக என்னன்றாரு. தானா கூனாண்டா சுருக்கமாக சொல்லுவோம். எதுக்கு? அதனால தான் தற்கூரி கூட்டம். இப்போ இவர் நம்ம KS மானா கூனா, அவர் பழக்கமானவர். அதனால் அவர் ரொம்ப நம்ம மக்கு கூட்டம். மானா கூனாண்டா தானா கூனா கூட்டத்தோட மானா கூனா போயிடுச்சு, மக்கு கூட்டம். இந்த மானா கூனா தானா கூனாவுக்கு வழிகாட்டி யாருன்னு கேட்டால் டெல்லி. இங்கே இருக்கிற கோவிலுக்கு நேரம் பனையூருக்கு இருக்கலாம்ல, டெல்லி போய் டெல்லியிலேருந்து இப்படி ரூட்டு கொடுத்து இப்படி வந்திருக்காரு. பக்கத்துல சாப்பிட்றது அப்படி சுற்றி வர்றது. ஏன்னா எல்லாமே இப்போ டெல்லி தான். செங்கோட்டையன் மதிப்பை இழந்து விட்டார். நான் கூட 2 நாளைக்கு முன்னாடி பேட்டியில் சொன்னேன், நீங்க வாழ்நாள் முழுவதும் நம்முடைய சுயமரியாதை இயக்கத்துடைய மறுமலர்ச்சி தூதுவன் பேரறிஞர் அண்ணாவின் படத்தை கொடியில பொறிச்சிருக்கிறான். அந்த அண்ணா கொடுத்த கருப்பு சிவப்புக்கு நடுவில் தான் நம்முடைய அண்ணாவுடைய உருவத்தை வச்சிருக்கிறான். அந்த அண்ணா உருவாக்கிய திமுக தான் இன்றைக்கு
டெல்லி ஏகாதிபத்தியத்தை இந்தியாவில் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சருக்கு தான் இருக்கு. அதனால அதிமுக என்பது பிறந்த இடம் திமுக. புரட்சி தலைவர் வளர்த்த கட்சி திமுக. புரட்சி தலைவர் நின்ற சின்னம் உதயசூரியன் பரங்கி மலையில வெற்றி பெற்ற சின்னம். அந்த சின்னத்திற்காக புரட்சி தலைவர் இரவும் பகலும் அல்லும் பகலும் பாடுபட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தார். அதனால ஒரு தாயிடமிருந்து தந்தையிடமிருந்து நாம் ஒரு தாயகத்திலிருந்து பிரிஞ்சு வருவோம். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தாய் வீட்டுக்கு தான் போவோம், 1000 மன ஆச்சரியங்கள் இருந்தாலும். அதனால இன்றைக்கு திராவிட இயக்கத்துடைய சரணாலயம், பறவைகளுக்கெல்லாம் சரணாலயம் வேடந்தாங்கள். இன்னைக்கு திராவிட இயக்கத்திற்கு சரணாலயம் நம்முடைய மனச்சஞ்சலங்களை, நம்முடைய மனக்குறைகளை நீக்கக்கூடிய தாயில்லத்தோடு அறிவாலயம் நம்மை காப்பதற்கு காத்திருக்கு. அது ஒரு அறிவாலயம் தான் இன்னைக்கு நமக்கு சரணாலயம் திராவிட இயக்கத்தில் இருக்கு. வாருங்கள் என்று அழைத்தோம். இவர் வந்து தூக்கி நிறுத்திருக்கா அழைக்கல. இவர் மரியாதை இழந்துடக்கூடாது, செங்கோட்டையின் சுயமரியாதை இழந்துவிடக்கூடாது, செங்கோட்டையின் தன்மானம் கேள்விக்குறியாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அறிவாலயம் வந்திருந்தா அவர் பேரும் புகழும், கோபுரம் கட்டினா அது மேல கலசம் வைக்கிறோம்ல, அது மாதிரி செங்கோட்டையனுக்கு ஒரு கலசம் ஏற்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு கோபுரம் இடிந்து தரமட்டமாயிருச்சு. நீங்க 9 பட்டம் வச்சிருக்கலாம், முதுகலை பட்டம், எம்ஏல வரலாறு, அறிவியல், சயின்ஸ் என்ன வேணா 9 பட்டம் வாங்கியிருக்கலாம். அது மாதிரி 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், பிரிகேஜி போயிட்டாரு. திரும்ப பல்கலைக்கழகத்தில் 9 பட்டம் வாங்கிட்டு திரும்ப போய் சிலேடத்தை விட்டு பிரிகேஜி போயிடல. யார் இந்த அரிதாரம் பூசிய நடிங்க? தானா கூனா புஷி உங்களுக்கு பொதுச் செயலாளரா? அண்ணா அவர்களால் தம்பி வா தலைமையேற்கவா, உன் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்று திருச்சி மாநாட்டில் அண்ணாவால் அழைக்கப்பட்ட அந்த நாவலரை அதிமுகவில் பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டு, பாவு சண்முகத்தை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டு விட்டு, அம்மா அவர்களை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டு விட்டு, என்னப்பா பார் நடத்துற புஷியை போய் பொதுச் செயலாளர் போனா உங்க மரியாதை என்னாச்சு? அதனால செங்கோட்டையனுடைய முடிவை அவருக்கே குழி தோண்டி தன்னுடைய மரியாதையும் புகழையும் அரசியல் வாழ்க்கையும் முடிவில் எழுதிவிட்டார் தான் கருத முடியும். இந்த தற்கூரிகளுக்கு வேணா ஒரு லாபம், தானா குணாக்களுக்கு எந்த லாபம் சார்? ஒரு அண்ணனை வாசாத்தியில வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் 18 பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க. அண்ணன் லேசப்பட்ட ஆள் இல்லை. தானா குணா விஜய் வெளிநாட்டிலிருந்து காரை பல கோடிக்கு வாங்கிட்டு வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி நீதிமன்றத்தில் தானா குணாவை குட்டினதுக்கு பின்னாடி தான் தானா குணா விஜய் வரி கட்டினாரு. ஒரு ஊழலற்ற ஆட்சி அமைப்புன்னு சொல்றதுக்கு வெக்கக்கேடு. 150 கோடி சம்பளம் வாங்கிட்டு 4 கோடி தான் வருமான வரி காட்டுவார். 4 கோடி தான் சம்பளம் வாங்கிட்டு பூரா பிளாக், கருப்பு மணிக்கு சொந்தக்காரன். இவர் கருப்பு பணத்தை ஒழிக்க போறாரு, ஆட்சிக்கு கிழிக்க போறாரு. இப்ப யாரை சேர்த்திருக்காரு? செங்கோட்டை உழைப்பாளியா? உழைப்பாளி. ஆனா புத்தரா, இயேசுவா, நபிகள் நாயகமா, மகாத்மா காந்தியா? போக்குவரத்து துறை அமைச்சரா 91 96 இருக்கும்போது இந்த நாட்டில் ஓடுற பஸ்ஸுக்கு பூராமே அடிமாட்டு சாமான்களை வாங்கி போட்டு ஊழல் பண்ண வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் தானப்பா விஜய். நீ கார் வாங்கினதுக்கு வரி கட்ட மாட்டேன்ற. இவர் தமிழ்நாட்டில் ஓடுற அரசு பேருந்துல பூராமே அடிமாட்டுக்கு சும்மா டூப்ளிகேட்டா வாங்கி ஸ்பேர் பார்ட்ஸை வாங்கி கொள்ளையடிச்சவர் தான் அண்ணன் கேஎஸ். அதில் இப்போ இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் அமைச்சராக 2வது இடத்துக்கு, அவர் முதல் இடத்துக்கு வர மாட்டார். என்னைக்கு விஜய் எடுத்து அவர் அரசியல் பண்ண மாட்டார். ஆனால் அவர் மேலே எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த இயக்கம் உங்களை அடையாளம் காட்டியது. நீங்கள் சொல்கிறீங்களே 73 நான் கோயம்புத்தூரில் அரங்கநாயகமும் மணிமாறன் என்கிட்ட ஒப்படைச்சாங்க, 20 வயதில் பொதுக்குழு நடத்தினேன்னு சொல்கிறீங்களே, அதுக்கெல்லாம் என்ன மரியாதை? எலியை கண்டு புலி கூண்டை விட்டு ஓடுமா? நரியை கண்டு சிங்கம் கூண்டை விட்டு ஓடுமா? கொசுவை கண்டு
கோட்டை விடலாமா? கோட்டையை விட்டு போகலாமா? அதிமுக நீங்க எல்லாம் உருவாக்கின இயக்கம். தமிழ்ல சொல்லுவாங்க செஞ்சோற்று கடன் படணும்னு. நீங்க எம்ஜிஆருக்கு அம்மாவுக்கு உண்மையிலே செஞ்சோற்று கடன் பட்டிருந்தா ஓடலாமா? கொசு எடப்பாடிய உங்களால சமாளிக்க முடியாம ஓடலாமா? அதிமுக ஒருங்கிணைக்க வேலையை செய்து எம்ஜிஆர் ஆன்மா, எங்களுக்கெல்லாம் ஆன்மாவில் நம்பிக்கை இல்லாதவன், அம்மா ஆன்மாண்டுவீங்களே, அந்த ஆன்மாவெல்லாம் நீங்க இன்னைக்கு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டீங்களே. நீங்க இருந்து என்ன செஞ்சிருக்கணும்? உங்களை 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியது ரெட்டல சேவல். அந்த அம்மாவின் முகம், புரட்சி தலைவர் முகம்தான் உங்களை உருவாக்குச்சு. வெறும் செங்கோட்டையன் மட்டும் உருவாகி வர முடியாது. முதல்ல உங்க கோபிச்செட்டிப்பாளையம் சீட்டை தலைவர் கொடுக்கல, பக்கத்தில் இருக்கிற தொகுதி தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. நான் எப்படி அங்கே போய் நிற்க முடியும்னு சொன்னீங்க. என் முகம் நான் வெற்றி பெற வைப்பேன் எம்ஜிஆர் சொன்னார். பக்கத்து தொகுதிக்கு உங்களால் போய் ஜெயிக்க முடியாத சந்தேகம் ஏற்பட்டுச்சு. புரட்சி தலைவர் முகம்தான் உங்களை வெற்றி பெற வச்சுச்சு. ஆனால் அந்த இயக்கத்தை உங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு துரோகி தான் எடப்பாடி பழனிசாமி. உங்க சுயநலத்துக்காக உருவாக்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அம்மா உங்களை 11 எடுத்தாங்க அமைச்சர் பேருந்து. ஆறுமுகம் என்கின்ற உங்க உதவியாளர் அம்மா கைது செய்தாங்க. நான் அதெல்லாம் பேச விரும்பல. உங்களை பதவியிலிருந்து எடுத்து உடனே உங்க உதவியாளர் ஆறுமுகத்தை ஏன் கைது செய்தாங்க? நன்றி இல்லாதவர் KS. எம்ஜிஆருக்கு நன்றியோடு இருந்திருந்தா இந்த இயக்கத்தை விட்டு நீ அருமையான கோஷத்தோட வந்தீங்க. ஒருங்கிணைப்பு உண்டு, ஒருங்கிணைப்போம் சொல்லிட்டு ஒரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய கேட்ட போட்டார். தாவேகா கூட்டணி வருமா, தாவேகா வருமான்னு நாக்க தொங்க போட்டு இந்த RP உதயகுமார்லாம் பேசிக்கிட்டு இருந்தான். வாங்க வாங்க, இப்ப எல்லாம் கப்சுப்புன்னு ஆயிட்டாங்க. அதுக்கு செங்கோட்டை என்னன்னா, ஒரு சுயநல போக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த முறை நமக்கு எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுக்க மாட்டான்னு முன்கூட்டியே தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் 30ஆம் தேதி கூட்டம் எடப்பாடி பழனிசாமி திமிருக்கு கூறுறாரு. அது கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுக்கணும். இந்த ஆண்டு எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணு போகணும். எடப்பாடி பழனிசாமிக்கு 2 கண்ணு போச்சு. தனிப்பட்ட செங்கோட்டையன் போனாலும் அதிமுக இருக்காருன்னா சொல்ல முடியாது. நீங்க சொல்லின் செல்வர் சம்பத் திமுக விட்டு போயிட்டார். அண்ணாவே போய் சமாதானப்படுத்தினார். கடற்கரையில சம்பத் உண்ணாவிரதம் இருந்தார். திரும்ப அண்ணாவின் பேச்சை கேட்டு வந்தாரு. அப்ப கூட அண்ணா சொன்னாரு, என் காதுல வந்திருக்கக்கூடிய புண்ணு, அதனால நான் வைரத்தோட கழட்டி வச்சிருந்தேன் என் தம்பி சம்பத் அப்படின்னு சொன்னார். ஆனா அப்பேற்பட்ட அண்ணாவை மீறி தனியா சம்பத்து போனாரு. திமுகவுக்கு அவ்வளவுதான் சொன்னாங்க. சம்பத்து போனதுக்கு பின்னாடிதான் 67 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை முதல் முறையாக அமைத்தார். தனிநபர்கள் போறனால 10 பேர் போவான், ஒரு இயக்கம் காலி ஆயிருது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக விட்டு போனார், நம்முடைய வைகோ போனார். அதுக்கு முன்னாடி திமுக 3 முறை 4 முறை ஆட்சிக்கு வந்திருக்கு. எம்ஜிஆர் இருக்கும் போதே 1980 நாடாளுமன்ற தொகுதியில முழுவதும் எம்ஜிஆர் 1 சீட்டோ 2 சீட்டோ தான் வெற்றி பெற்றாரு. எம்ஜிஆர் இருக்கும் போதே திமுக கலைஞர் அவர்கள் திராவிட காங்கிரஸோட கூட்டணி வச்சு 36 சீட்டுக்கு மேல வெற்றி பெற்றாங்க. 86 தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. கலைஞர் முரசொல்ல கடிதம் எழுதினார், கோட்டை முட்டு உங்கள் பக்கம், நாடு எங்கள் கையில் எழுதினார். இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் இருக்கும்போது வெற்றி பெற்றார். அண்ணா நகர் இடைத்தேர்தல் சோமா ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார். அதனால தனிநபர்கள் போறதால் ஒரு கும்பல் போகும். அதனால இப்ப செங்கோட்டையன் போட்டனால நாடு முழுவதும் பெரிய அதிர்வலை ஏற்பட போறது இல்லை. நீங்க இன்னைக்கு திமுக 11 அமைச்சர் இருக்காங்க. 11 பேரும் அண்ணா திமுக இருந்தவங்க தான். PK சேகர்பாபு, ராஜகண்ணப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன், ரகுபதி, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய முத்துச்சாமி, 11 பேர் இன்னைக்கு அமைச்சரவையில், KKSR உட்பட. இந்த 11 பேரும் திமுக இருந்தாங்க. 2011 அம்மா வெற்றி பெறலையா?
2016 வெற்றி பெறலையா? திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுகள் எதிர்க்கட்சியா இருந்து தளபதி ஸ்டாலின் மீண்டும் ஆட்சியை கொண்டு வரலையா? அதனால ஒரு செங்கோட்டையன் போனால அந்த அணில் குஞ்சுகளுக்கு ஒரு வாத்தியார் வந்திருக்காரு. எப்படி போகணும், எப்படி யூரின் பாஸ் பண்ணணும், எப்படி டாய்லெட் போகணும், எப்போ வெளியே வரணும், அப்படி ஒரு பெரிய இரும்பு கேட்டு விஜய் யாரும் சந்திக்க முடியாமல் இருந்தாங்க. ஆதவர்ஜினாட்ட ஒரு சாவி இருந்துச்சு, லாட்ரி வியாபாரி மருமைகிட்ட, குல லாட்ரிக்காரிகிட்ட, இந்த புஷி பார் வியாபாரிகிட்ட ஒரு சாவி. இவங்க தான் நினச்சா அந்த பணம் ஒரு கேட்டை திறக்க முடியும், இவங்க தான் போய் பார்க்க முடியும் இருந்துச்சு. இவங்க பிரிகேஜி, அவன் நம்மால் விஜய் எல்கேஜி, பிரிகேஜி எல்கேஜி மாதிரி சேர்ந்து 42 பேர் உயிரை கொண்டு விட்டாங்க. கொண்டுவிட்டு ஓடியாந்துட்டாங்க. ஓடியாந்துட்டு குருமூர்த்தி சொல்கிற துராலோசனையை கேட்டு மாட்டிக்கிட்டாங்க. இப்போ சிபிஐ விசாரணை மாட்டிக்கிட்டாங்க. பாஜகவுடைய ஆளை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது சரி இருக்கட்டும். ஆனால் இப்போ செங்கோட்டையன் போனாலும் என்ன நடக்கும்னு கேட்டால், இவங்களுக்கு அடிப்படையான விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு. இப்படி தான் பல்லு வளர்க்கணும், இப்படி தான் சாப்பிட்ணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் மேடைக்கு வரணும்னு சொல்லி கொடுப்பாரு. அதை போக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து என்ன நடக்கும்னு நம்முடைய இதில் நான் பேசுகிறேன். என்னன்னு கேட்டால், தமிழ்நாட்டு அரசியல் கலைஞைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால், திராவிட கழகம் என்னை போன்று அண்ணாவை பெரியாரை படித்தவங்க தான். அண்ணா சொன்னார், பதவி என்பது நமக்கு மேலே போட்டிருக்க துண்டு, கொள்கை என்பது நம்ம இடுப்பில் கட்டிருக்க வேஷ்டி. இப்போ எனக்கு துண்டு வேணுமா வேஷ்டி வேணுமாண்டா, எனக்கு துண்டு வேணவே வேணாம், வேஷ்டி இருந்தால் போதும், மான மரியாதை காக்கணும்னு சொல்கிறவன். பதவி என்பது அண்ணா சொன்னால் நம்முடைய கொள்கைகளை அமல்படுத்துவதற்கு, மக்களுக்கு பணியாற்றுவதற்காக தான் அதை வச்சுருக்கோம். அதனால தான் இன்னைக்கு கூட நான் ஒரு கவுன்சிலராக முடியல. பதவின்ற ஒரே நோக்கத்தோடு போயிருந்தால் 3 வருடம் அமைச்சராக இருப்பேன். எனக்கு அந்த ஒரு நோக்கம் மட்டும் வரமாட்டேன்றது. ஜாலரை அடிக்க, கருத்து சுதந்திரத்தை நம்மளை பறிக்க முடியாது யாரும். மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு கருவிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் பாருங்க, இன்னையிலிருந்து எல்லா கட்சியிலிருந்து பொதுவுடைமை இயக்கம், திராவிட கழகம், எங்கள் மாதிரி கட்சியை தவிர்த்துட்டு எல்லா கட்சியிலிருந்தும் ரிட்டையர்டு கேஸ் பூரா கல்னவன், போனவன், உந்தவன், ஒதுக்கப்பட்டவன், நிராகரிக்கப்பட்டவன் பூரா. ஏன்னா இப்போ ஒரு சாவி இதுவரைக்கும் இரும்பு கேட்டுக்குள்ள ஆதவர்ஜினான்ற சாவியும் புஷ்ன்ற சாவி மட்டும் இருந்துச்சு. இந்த செங்கோட்டை வந்தனால என்ன ஆகும்னு கேட்டால், நாடு முழுவதும் சிறங்கு வந்தவன் அரிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம இந்த பதவி என்பது ஒரு சிறங்காக தான் பார்க்கணும். ஓகே, அதை நம்மளாம் பதவி என்பது அப்படி 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 சைஸை வச்சுட்டு ஆத்திரணும், சொரிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. பதவி வந்தால் அதை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. சொரிஞ்சவன் கொண்ட பேர் இருக்கேன் எல்லா கட்சியிலையுமே. நான் இவெல்லாம் சொல்ல விரும்பலை, எனக்கு கிடைச்ச தகவலை சொல்கிறேன். ஒரு குரூப் போய்கிட்டே இருப்பேன். என்னிலிருந்து திருவிழா நடக்கும் பனையூரில். சாவி இவர்கிட்ட வந்துருச்சுல, சாவியை திறக்க கூட்டு போய் விட, தரகர் வேலைக்கு சரியான ஆள் விஜய்க்கு. இப்போ ஒரு தரகர், அந்த தரகர் வேலையை அவங்க வேற தரகர் வேலை பார்த்தாங்க. புஷியும் ஆதவரிச்சும் வேற தரகர் வேலையாக இருந்தாங்க. இப்போ ஆளை கொண்டு போய் சேர்க்கிற தரகராக கேஎஸ் போவார். அதிர்ச்சியும் ஆச்சரியம் பட வேண்டியதில்லை. தனிநபர் போய் எங்கேயுமே ஒரு பெரிய சாதிக்க முடியாது. நீங்கள் நடிகர் பாக்கியராஜ் கட்சி தொடங்கினார், KP ராமலிங்கம் போனார், கட்சி இருந்துச்சா? கட்சி இருக்கா? நம்ம இவர் விஜயகாந்த் கட்சி தொடங்கினார். செங்கோட்டை எம்ஜிஆர் கொள்கைவாதி இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாவை தெரியாது, அண்ணா தம்பிக்கிறன்னு ஒரு மடல் தெரியாது. அண்ணாவுடன் அரசியல் செய்த ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரன். பண்ருட்டி ராமச்சந்திரன் கொள்கைவாதி, பெரியாரை அறிந்தவர், அண்ணாவை அறிந்தவர். அவர் போய் விஜயகாந்த் உட்கார்ந்தாரு. பேராசிரியர் பொன்னுச்சாமி முன்னாள் அமைச்சர் போனாரு, முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் போனாரு. என்ன செய்ய முடிஞ்சு? அம்மாவோட கூட்டு சேர்ந்து எதிர்கட்சியாக தான் வர முடிஞ்சு. அடுத்த தேர்தலில் அவரே ஜெயிக்க முடியும் விஜயகாந்த். அதனால செங்கோட்டையன் போறனால அதிமுக முழுமையா போயிரும்லாம் சொல்ல முடியாது. பாஜக சதுராட்டம் ஆடுது. அந்த சதுராட்டம் தான் விஜயை தனியாக பிரித்து சிறுபான்மை மக்கள் வாக்குகளை பிரிக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு தயார் பண்ணுது. இங்கிட்ட எடப்பாடியை மிரட்டி கூட வச்சிருக்கு. நிதிஷ்குமார் எப்படி இன்றைக்கு பிஜேபி முதலமைச்சர் ஆனாரோ அது மாதிரி இங்கே ஒரு முதலமைச்சரை, பெரும்பான்மை இல்லாத ஒரு முதலமைச்சரை குட்டையை கலப்பி
அந்த குட்டையில் மீன் பிடிக்க தயாராக இருக்கு. பல மீன்கள், பல கருப்பாடுகள் விஜயை நோக்கி போகலாம். ஆனால் எதிர்கால தமிழக அரசியலில் திராவிட மாடலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் நாளைய தளபதி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் தான் கொள்கை வாரிசாக தமிழகத்தில் திராவிட இயக்கத்தை வழிநடத்த இருக்கிறாங்க. இதெல்லாம் சலசலப்பு. இந்த சலசலப்புக்கு நாம் எப்பொழுதும் அஞ்ச போவதில்லை. நன்றி சார். நன்றி.